ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிறுநீர் பை ஆரோக்கியம் மற்றும் புரோஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். 227176 மற்றும் 227177 என்ற இந்த எண்கள். எனக்கான சந்தேகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோஸ்டேட் அப்படின்றது கொஞ்சம் வழக்கமான வார்த்தை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இல்லைங்களாங்க சார்? ஸோ இந்த புரோஸ்டேட் அப்படின்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னங்க சார்? புரோஸ்டேட் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வகையான சுரப்பி. அதுக்கு சுத்த தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சுக்கிய சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவ வகைகளில் இருக்குது. பட் அந்த டேர்ம் நமக்கு நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுனால இப்போ காமனாகவே நம்ம புரோஸ்டேட், இப்போ பஸ் ஸ்டாண்ட் சொல்கிற மாதிரி புரோஸ்டேட் எல்லாருமே புரோஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இந்த சுரப்பி எங்கே இருக்குன்னா நமக்கு சிறுநீர் பைக்கும் யூரின் வர பாதைக்கும் நடுவில் இது இருக்குது. இதனோட முக்கியமான ஃபங்க்ஷன், இது ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சுரப்பி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளுடைய அது ஒரு வகையான திரவத்தை செக்ரீட் பண்ணும். அந்த திரவம் விந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மூத்னஸை ஏற்படுத்துறதுக்கான சுரப்பி. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற தசை நார்கள் விந்து வெளியேறதுக்கான கன்ட்ராக்ஷன் பவர் கொடுக்கும். மூணாவது அதோட ஃபங்க்ஷன் அந்த திரவம் ஸ்பெர்மை அக்ளூட்டின் ஆகாது, அதாவது கயாகுலேட் ஆகாமல் இறுகி ஆகாமல் அது நீண்ட நேரம் தங்கி கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வகைகளை செய்கிறதுக்காக நமக்கு படைக்கப்பட்ட சுரப்பி அது. ஓகேங்க சார். ஸோ இந்த புரோஸ்டேட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் ஏற்படும்? புரோஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புரோஸ்டேட்டைட்டிஸ், அதாவது இன்ஃபெக்ஷனால் வர்றது, கிருமி தொற்றுனால வர்றது. இன்னொன்று சாதாரண வீக்கம், அது பிபிஹெச் அல்லது பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவோம். அது புரோஸ்டேட் கிளாண்ட் வீங்குனா வரக்கூடிய விஷயம். இன்னும் மூணாவது எல்லா ஆர்கன்லையும் வர மாதிரி அங்கே கேன்சர் வரலாம், புரோஸ்டேட்டிக் கேன்சர் வரலாம். இது 3 தான் காமனாக புரோஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வியாதிகள். இந்த சில சமயம் அந்த புரோஸ்டேட்டைட்டிஸ்னால புரோஸ்டேட்டில் கல் ஃபார்ம் ஆகலாம். இப்போ எப்படி யூரின்ல கல் ஃபார்ம் ஆகுதோ புரோஸ்டேட் கிளாண்ட்ல மேலேயே கல்லுகள் சில சமயம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்க சார். இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சார் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும்? இது பொதுவாகவே புரோஸ்டேட் சம்பந்தமான வியாதிகள் வயது முதிர்ந்தவர்களுக்கு, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் காமன். புரோஸ்டேட்டைட்டிஸ் அது இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய வியாதிகள் யங் அடல்ட்ஸ் 20 to 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது வரலாம். பட் காமனாக புரோஸ்டேட் வீக்கம், அந்த சாதாரண வீக்கமாக இருந்தாலும் சரி, கேன்சர் வீக்கமாக இருந்தாலும் சரி, 50 வயதுக்கு மேற்பட்டவங்களும் குறிப்பாக 60, 70 அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்க சார். ஸோ வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வீக்கம் ஏற்படுவதற்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குமாங்க சார்? அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் இது வரைக்கும் நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் காமனஸ்ட் காரணம் ஒன்று ஏஜ். நம்ம ஏஜ் வயதானா எப்படி நம்ம தோலில் சேஞ்சஸ் வர்ற, ஸ்கின்ல சேஞ்சஸ் வர்ற மாதிரி, அதே மாதிரி ப்ராஸ்டேட்லேயும் வர சேஞ்சஸ் அதனால இது மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஜெனட்டிக்கும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஜெனட்டிக்காக அப்பாவுக்கு இருந்து மகனுக்கு, தாத்தாக்கு இருந்தால் வர்றது, இந்த மாதிரி வருது. அந்த ஜெனட்டிக்காக வர்றது கொஞ்சம் இயர்லியாகவே வரும். இப்போ தாத்தாவுக்கு இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் 60, 70 வயசில் வந்ததுன்னா அது பேரனுக்கு 40, 50 வயசுலேயே கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, இப்போ மெனோபாஸ்னால வர சேஞ்சஸ்னால எப்படி யூட்ரஸ் பாதிக்கப்படுதோ, இந்த ப்ராஸ்டேட் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் டெஸ்டோஸ்டிரான் தான். அந்த டெஸ்டோஸ்டிரான் இம்பேலன்ஸ்னாலையும் சில சமயம் ப்ராஸ்டேட் வீக்கம் வரலாம். அது இல்லாமல் டேர்ன் ஓவர் அதிகமாகிறதுனால, இப்போ நம்ம உடம்புல அப்பாப்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தோலில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் செல்ஸ், ஒரு 10 செல்ஸ் இறந்ததுன்னா 20 செல் புதுசாக ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுடைய லைஃப் சைக்கிளோட ரீஜெனரேஷன். அந்த ப்ராஸ்டேட்ல அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் ஹால்ட் ஆகும்போது, செல் அழியறது கம்மியாகி புதுசாக உற்பத்தி ஆகிறது அதிகமாகும் போது இந்த மாதிரி வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், அதாவது இந்த வீக்கத்துக்கும் நம்ம சிறுநீர் கழிக்கிறதுலையும் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படுமாங்க? மிக முக்கியமான இடர்பாடுகளே சிறுநீர் கழிக்கிறதுல தான் வரும். ஏன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டோட லொகேஷன் அது ஒரு எக்கத்தப்பான இடத்துல இருக்கு. அந்த நீர் பைக்கும் யூரின் போகிற பாதையிலும் அதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் நம்ம சிறுநீர் கழிக்கிறத தான் மிக மிக முக்கியமாக பாதிக்கும். மெயினாக என்னென்னா மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் அதிகமாகும் போது அது பாதையை அடைச்சிக்கும். அடைச்சா நம்மளால யூரின் போக முடியாது. கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அப்புறம் சுத்தமாக அடைச்சிட்டு யூரின் கத்தீட்டர் போடுற அளவுக்கு கூட அது சீரியஸ் ஆகலாம்.
ஓகேங்க சார். ஸோ எந்த மாதிரிங்க சார், இப்போ யூரின் போகிறதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து மருத்துவரை அணுகணும்? காமன் சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து யூரின் போகிறதுக்கு வந்து ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரீம் ஸ்லோ ஆகும், அதோடைய ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாகும். ரெண்டாவது வந்து திக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து நைட் வந்து அடிக்கடி யூரின் போவாங்க. சில பேர் அது நமக்கு சர்க்கரை வியாதியில் வயசானா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது பல நேரத்தில் வந்து அது உண்மையாக இருக்காது. அவங்க ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நைட்டில் அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவு வரும். யூரின் வந்து வந்தால் உடனே அர்ஜென்சி, அதாவது வந்தால் உடனே போகணும், அடக்க முடியாது. அப்படியே அடக்குனா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எசிடென்சின்னு சொல்லுவாங்க. பாத்ரூம் போயிட்டு நம்ம யூரின் வரும், பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அங்கே போய் யூரின் போக முடியும். நம்ம யூரின் போனாலும் சில பேருக்கு வந்து ஃபுல்லாக யூரின் போகிற திருப்தி இருக்காது, உள்ளே தங்கி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே சில சமயம் ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் பிளட் வரலாம், யூரின்ல பிளட் வருது, இது எல்லாமே அதோட சிம்டம்ஸ். அதனால பிளட் வருது யூரின்ல, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சூடுனால ஏற்படக்கூடியது ஒன்றும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து அலட்சியமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு பிளட் வந்ததுன்னா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிப்போம். அது நார்மலா இருந்தா கூட நம்ம டெஸ்ட் பண்ணி அது நார்மல்ங்கிறத ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது நார்மல் இல்லைங்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அதை நிறைய மிஸ் பண்ணோம். ஏன்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்கள ப்ராஸ்டேட்டை விட பிளாடர் கேன்சர் அதிகமாக வரும். ரத்தம் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே ப்ளீடிங் ஆகிறது தான் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, சின்னதாக இருக்கும் போதே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ யூரின்ல பிளட் வருதுன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு 60% வந்து அது இன்ஃபெக்ஷனால தான் இருக்கும். பட் அது இன்ஃபெக்ஷனால மட்டும்தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம சோதனை செய்து உறுதிப்படுத்திக்கணும். ஸோ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் அந்த ப்ராஸ்டேட் சுரப்பினால எந்த மாதிரியான பக்க விளைவுகள் சரி ஏற்படும்? ப்ராஸ்டேட் வீக்கத்தினால என்ன ஆகும்னா, யூரின் போகிறப்ப நம்ம மெயின் பிரச்சனை யூரின் போகிறதுக்கு தடைபடுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சிறுநீர் பை வந்து எப்போதுமே ஒரு வகையான ரெஸ்டிங் ப்ரெஷரில் இருக்கணும். நார்மலாக 40 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு கீழே இருக்கணும். இது அடப்பட்டதுனால அந்த சிறுநீர் பை வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை, அந்த பிளாடர் கண்ட்ராக்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது சில சமயம் என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் வந்து மேலே கண்டக்ட் ஆகும். எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ப்ரெஷர் பலூனில் பரவுற மாதிரி அது வந்து சிறுநீர் பை சிறுநீருக்கே அது சிறுநீரகத்துக்கு பரவும். அது கடத்தப்படும் போது சிறுநீரகம் வந்து வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். அது வீக்கம் அடைந்து அது வந்து ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சு ஸ்லோவா அது செயலிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிறுநீர் தங்கி யூரின் போறதுனால இந்த ப்ராஸ்டேட்னால கல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுநீர் பையில கல்லு ஃபார்ம் ஆகும். லாங் டேர்மா இந்த மாதிரி அடைச்சிருக்கும் போது சில சமயங்கள்ல அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சருங்கிற தனி வியாதி தான் ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். பட் இதனால சில சமயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில இருந்து அது முற்றப்ப வந்து புற்றுநோயா மாறுவதற்கான வாய்ப்பு. ஓகேங்க சார். இந்த பிபிஹெச்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார், அதுக்கும் இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் இதனுடைய ஆரம்ப அறிகுறிகள்லயும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னங்க சார்? இல்ல, பெருசா வேறுபாடு இருக்காது. அதனால தான் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். அது ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கும் அதோட டெஸ்ட் வந்து நம்ம வீக்கம் இருந்ததுனாலே நம்ம அதை டெஸ்ட் பண்ணி இது கேன்சர் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் சிம்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசா பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால சில சமயம் வந்து அந்த பினைன் ப்ராஸ்டேட் சாதாரண வீக்கம் வந்து சிம்டம்ஸ் கொடுக்கும். கேன்சர் வந்து சில சமயம் சிம்டம் இல்லாமலே இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் நீங்க கேன்சர் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சோதனை பண்ணி பார்க்கும்போது அது கேன்சர் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கும். ஸோ அதனால சிம்டம்லெஸ்ஸாக கூட சில சமயம் இருக்கும். பட் முக்கியமான கேன்சர் அப்படிங்கிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி, அதிக வாய்ப்பு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரத்தம் வர்றது, யூரின்ல ரத்தம் வர்றதுங்கிறது ஒன் ஆஃப் த சான்ஸ். ரெண்டாவது வந்து சிம்டமும் அதோட சைஸும் வந்து கோரிலேட் ஆகாது. நம்ம இப்போ ஸ்கேன்லையோ இல்லை வேறையோ டெஸ்ட் பார்க்கும்போது பார்த்தா ப்ராஸ்டேட் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சிம்டம் வந்து சிவியராக இருக்கும். எனக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கு, யூரின் அடக்கவே முடியல, உடனே போகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ ஏதோ ஒரு கேன்சருக்கான பிரச்சனை இருக்குங்கிற சந்தேகம் நமக்கு அதிகப்படுது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயதானவர்களுக்கு தான் ப்ராஸ்டேட் வீக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல இளம் தலைமுறையினருக்கு வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? பரம்பரையா வர்றவங்களுக்கு கொஞ்சம் இயர்லியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 வயதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் வந்து கைட்லைன்ஸே வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி. பட் எப்ப சந்தேகப்படலாம்னா அவங்களுக்கு ஒரு தலைமுறையா, ஒரு 2-3 தலைமுறையா இந்த மாதிரி வியாதி இருக்கு, அது இல்லாம அவங்களுக்கு அதுக்குரிய சிம்டம்ஸும் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணலாம். அது இல்லைன்னா 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது காமன். ப்ராஸ்டேட்டைட்டிஸ் வந்து யங் ஏஜ்லேயும் வரலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க சார். இந்த ப்ராஸ்டேட் இந்த புற்றுநோயை ஆரம்ப காலத்தில் கண்டறிவதற்கான ஏதாவது ஸ்க்ரீனிங் முறைகள் இருக்காங்க சார்?
யூஸ்வலாக என்ன இப்போ கைட்லைன் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 40 வயசுக்கு மேலே எந்த வகையான யூரின் பிரச்சனை வந்தாலும், ஆண்களுக்கு எந்த வகையான யூரின் பிரச்சனைக்காக நம்மளை டாக்டரை நோக்கி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட், ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் சொல்லுவோம், ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணுறது, அதை பண்ண சொல்லி கைட்லைன் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கூட வரலாம், யூரின் பிரச்சனை சாதாரணமாக நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் அது ஸ்க்ரீனிங்காக அந்த சமயத்தில் பண்ணோம்னா இயர்லியாக பிக்கப் பண்ணலாம். அதே மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு டயபெட்டிக், கோமார்பிட்ஸ் கண்டிஷன்ஸ், டயபெட்டிக், ஸ்மோக்கர், ஆல்கஹாலிக் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே ஒரு வாட்டி அந்த சீரம் PSAங்கிற டெஸ்ட், அது வந்து கேன்சருக்கான 100% கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அது இருந்ததுன்னா, அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதை சந்தேகப்பட்டு ஃபர்தராக டெஸ்ட் பண்ணணும். கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வகையான டெஸ்ட். ரெண்டாவது யூஸ்வலாக வந்து PRன்னு சொல்லுவோம், பெர்ரெக்டைல் எக்ஸாமினேஷன், நம்ம ஆசன வாயில் டாக்டர் வந்து கை வச்சு செக் பண்ணுறது. அதில் வந்து சில சமயம் அதுலேயும் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து சாதாரண வீக்கனா சாஃப்டாக இருக்கும், இதே கேன்சர்னா ரொம்ப ஹார்ட் ரப்பரியாக இருக்கும். அதை வச்சு நம்ம சந்தேகம் பண்ணலாம். இல்லை அதுலேருந்து சில சமயம் வளர்ச்சியே தெரியும், நாடியூல்ஸ் மாதிரி சின்ன சின்ன நெறிக்கட்டி மாதிரி ஆசன வாயில செக் பண்ணும்போது, ப்ராஸ்டேட் கிளாண்ட் பால்பேட் பண்ணும்போது நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம சந்தேகப்படலாம். ஸோ நேயர்களே, சிறுநீர் பை ஆரோக்கியம் மற்றும் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து தான் இன்னைக்கு டாக்டர் நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா டாக்டரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து விளக்கத்தை பெறலாம். 227176 மற்றும் 227177 என்ற இந்த எண்கள்ல. FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் K. சுதாகர் அவர்கள் தான். டாக்டர், இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய்களுக்கு தற்போது மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்? ப்ராஸ்டேட்டுக்கான சிகிச்சை முறைகளை நோய் வச்சு வகைப்படுத்தலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் சிகிச்சை முறையை வச்சு வகைப்படுத்தலாம். இந்த சாதாரண வீக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம ட்ரை பண்றது வந்து மருந்துகள் தான். மருந்து மாத்திரைகள் போடும்போது அதோட சைஸ் சிறுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம அந்த ஃப்ளோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம மெயின் டார்கெட் வந்து நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறத நிறுத்துறதுக்கு தான். யூஸ்வலாக நார்மலாக ஒரு தடவை யூரின் போனாங்கன்னா அது நார்மல், அதுக்கு மேலே 2 தடவை போகிறாங்கனாலே அது அப்நார்மல் தான். அது நைட்டில் வயசானவங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகும்போது என்னென்னா தடுமாற்றம் ஏற்படும், தூக்கம் இருக்காது. இதனால் வந்து அதாவது ஒரு வியாதி ப்ராஸ்டேட்டாக இருந்தாலும் அது சம்பந்தமான தொடர் பிரச்சனைகள்னால அவங்களுக்கு அந்த சேதாரம் வந்து அதிகமாக இருக்கும். பாத்ரூமில் வழுக்கி விடுறது, நைட்டில் போகிறது, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு அந்த அதிக பிரச்சனைகள் வர்றது நைட்டில். ஸோ அது கட்டுப்படுத்துறதுக்கும் மாத்திரை இருக்குது. முதல்ல மாத்திரைகள் வந்து யூஸ்வலாக 2 மாதம் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், மாத்திரையில் சரியாகுதா அந்த பிரச்சனைகள். சரியாச்சுன்னா மாத்திரையே வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கலாம். சில பேர் வந்து கேட்பாங்க எவ்வளோ நாள் மாத்திரை போடணும்னு. இந்த ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மாக தான் போட வேண்டியிருக்கும். எப்படி பிபி சுகருக்கு நம்ம போடுறோமோ அது போல் ரெகுலராகவே சில சமயம் போட வேண்டியிருக்கும். இது இல்லாமல் அதில் சரி ஆகலை அதில் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம். அறுவை சிகிச்சையில் வந்து பல வகைகள், ஓப்பன் சர்ஜரி இருக்குது, யூரின் போகிற பாதை வழியாகவே எண்டோஸ்கோபிக் சர்ஜரி TURPன்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். இப்போ அது வழியாகவே லேசர் மூலமாக பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அந்த கேன்சருக்கு வந்து முன்னாடி ரோபோட் மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க, அதே ரோபோட் மூலமாக சாதாரண வீக்கத்துக்கும் கூட இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கேன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முதல்ல பயாப்சி பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அது கேன்சர் தான் அப்படின்ட்டு. அதை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டு. அது கேன்சர் வந்து கண்டைன்டு ஒரு ஸ்டேஜ் 1, 2 இருந்ததுன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலம் அந்த ஃபுல் கிளாண்டையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் வந்து அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது நிறைய நர்வ் சுற்றி இருக்கும், அதை நரம்புகள் கட் பண்ணாச்சுன்னா நமக்கான அதுக்கான சில கோளாறு, இன்கான்டினன்ஸ், யூரின் லீக் ஆகிறது, விரைப்புத்தன்மை, இதெல்லாம் பாதிப்பு வரும். இப்போ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம ரோபோட் மூலமாக பண்ணுறது. ரோபோட் மூலமாக பண்ணும்போது அந்த நர்வை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து அதை அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போது அல்டர்னேட் மெத்தட் லைக் ரேடியோதெரப்பி, கரண்ட் வைக்கிறது, அது இல்லாமல் நம்ம வந்து கீமோதெரப்பிங்கிறது ரொம்ப கம்மி தான் ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். பட் ரேடியோதெரப்பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, இம்ப்ளான்ட் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை சில பேருக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து மற்ற கேன்சர் போல் ரொம்ப தீவிரமாக வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கேன்சர் இல்லை. ஒரு 20% பேருக்கு அது அக்ரெசிவாக இருந்தாலும் 80% பேருக்கு வந்து அது வந்து ஒரு நார்மல் பிஹேவியரில் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பரவன கேன்சர் நார்மல் பிஹேவியரில் இருக்குது அப்படின்ற பயாப்சியில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமாகவே கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்க, சுத்தமாக நம்மளால் க்யூர் பண்ணனாலும் அவங்க லைஃப் ஸ்டைலில் ப்ரொலாங் பண்ணுறதுக்கான மாத்திரைகள் இருக்குது. ஓகே சார். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேள்வியை நான் கேட்டுடுறேன். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இது வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்க சார்?
ஏன்னா வந்து ஒன்று சொல்லிட்டீங்க, ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால வர்றதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு எல்லாருக்குமே. ஸோ இந்த காரணத்தினால வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாம் நிறைய பங்கு வகிக்குது. குறிப்பாக வந்து நம்ம ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸு ப்ளஸ் நம்ம ஸ்மோக்கிங், காஃபின் இது எல்லாமே ஒரு ரோல் இருக்குது. நிச்சயமான காரணம் அப்படின்னாலும் அதில் இன்சிடென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி ஜெனட்டிக் வந்து ஒரு மேஜர் ரோல் தான். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டெய்ன்ட் ஃபுட்ஸு, ஹை ஸ்பைசி ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட். ஸோ இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பக்க விளைவுகள் சரி ஏற்படும்? இதில் மெயினாக ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ணுறவங்களுக்கு 3 காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும். ஒன்று வந்து இன்கான்டினன்ஸ். ஏன்னா நம்ம ப்ராஸ்டேட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த நம்ம ஸ்பின்டர் யூரின் கண்ட்ரோல் பண்ணுற தசை நார்கள் வந்து சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சேதமடைகிறதில்ல, அதை எடுக்கலைன்னா அந்த கேன்சர் இன்னும் மிச்சம் இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும். ஸோ அப்படி எடுக்கப்படும் போது இன்கான்டினன்ஸ், அது யூரின் லீக் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை வந்து தவிர்க்கிறதுக்கும் அந்த ரோபோட் மூலமாக பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 80 to 90% அதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி இருந்தும் லீக் வரவங்களுக்கும் இப்போ அதுக்கு அடுத்த மெஷ் வச்சு அதை வலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்பெஷல் ஆர்டிஃபிஷியல் ஸ்பின்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து டிவைசஸ் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து அந்த நரம்பு கட்டாதனால விரைப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இந்த நர்வ் ப்ரிசர்விங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் டேப்லெட்ஸ் மூலமாக அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து ரெக்கரன்ஸ், திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு. அது நம்ம வந்து அந்த கரெக்டாக நம்ம அளவு தெரிஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வராது. சில பேருக்கு அதை தாண்டியும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா கண்டினியூஸ் ஃபாலோ அப்பில் அதை பிக்கப் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணணும். ரொம்ப நேரம் நீண்ட நேரமாக உட்காந்தே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரு சூடான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவு அதிகம் சார்? அதாவது கேன்சர் ஒன்றும் சாதாரண வீக்கமும் உட்காந்துருக்கிறதுனால அதிகப்படுத்துறது மாதிரி எந்த ஒரு ஸ்டடீஸும் இல்லை. ஆனால் ப்ராஸ்டடைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்லை அந்த ப்ராஸ்டேட் இடத்துல இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வர வலி, இது ரெண்டுமே லாங் டேர்ம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்னென்னா, நம்ம எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப நாள் அப்நார்மலாக எது பண்ணாலுமே பிரச்சனை தான். லாங் டேர்ம் ட்ராவல், 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் பஸ்ஸில் உட்காந்து டெய்லி போயிட்டு வரவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆகும்னா உட்காந்துட்டே போகிறதுனால அந்த ப்ராஸ்டேட்டுக்கு போகிற ரத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமௌண்ட் ஆஃப் அந்த கொஞ்சம் இஸ்கிமிக் சேஞ்சஸ் வரும்போது அதனால் வந்து ப்ராஸ்டடைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அதோட இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு வாய்ப்பு. பிபிஹெச், அதாவது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராபின்னு நம்ம சொல்லக்கூடிய சாதாரண வீக்கமோ இல்லை கேன்சரோ உட்காந்து இருக்கிறதுனால வர்றது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அந்த ப்ரூஃப். இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தினால ஆண்களுடைய கருத்தரிப்பு மற்றும் பாலியல் ஆரோக்கியம் இது வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்க சார்? பாலியல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா ரிவர்ஸ், அதாவது பாலியல் நோய்கள்னால வரும்போது அது ப்ராஸ்டேட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர ப்ராஸ்டேட்னால பாலியல் நோய்கள் வர்றதுக்கு இல்லை. இப்போ வேறு ஏதாவது நம்ம பாலியல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், சிஃபிலிஸ் இதெல்லாம் வரும்போது அதோடைய கிளமிடியா ட்ரக்கோமாட்டிஸ்லாம் சொல்லுவாங்க, அது வந்து ப்ராஸ்டேட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தரிப்பு தன்மைக்கு வந்து ப்ராஸ்டேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு நீர் இது பண்ணுதுன்னு நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷனில் சொன்னோம். ஸோ அது ப்ராஸ்டேட்டிக் அப்ளேஷன், அதாவது ப்ராஸ்டேட்டுக்கு உற்பத்தி ஆகிறதோ இல்லை ப்ராஸ்டேட் பாதிக்கப்படும் போது அந்த ஃப்ளூயிட் குறையிறதுனால ஸ்பெர்மோட குவாலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கருத்தரிப்பில் அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்க சார், ஒரு நேர் வராங்க, பேசிடலாங்க சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் கிட்ட பேசுறேங்க சார். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு யூரின் வந்து நைட்டு ஃபுல்லா அடிக்கடி யூரின் போகுது, பகல்லையும் அடிக்கடி போகுது. இது ஜிப்மர்ல காட்டணும், டான்சலின் மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு 12 வருஷமா சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், ஆனா கண்ட்ரோல் ஆக மாட்டேது யூரின். மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு குணமாகலையா? குணமாகல சார். எங்கேயுமே ஒரு நல்ல விசேஷத்துக்கும் போக முடியல, கெட்ட விசேஷத்துக்கும் போக முடியல. டாக்டர் கிட்ட காட்டின்னு இருக்கும் போதே யூரின் லீக் ஆகுது. ஏன்னா அந்த யூரின் வந்து அடிக்கடி யூரின் வந்து நைட்ல போகுது, அதே நேரத்தில் பகலும் போகுது. இது 2 பிரச்சனை. ஒன்று ப்ராஸ்டேட்னால லாங் டேர்ம், அது ரொம்ப நாளாக ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்து அடைச்சி யூரின் போய் நீர்ப்பை வந்து அதனுடைய நார்மல் செயலை வந்து இழந்திருக்கலாம். எப்படி நம்ம வந்து நரம்பு தளர்ச்சினால கை லூஸ் பவர் குறையிற மாதிரி நரம்பு தளர்ச்சி அடப்புனால ரொம்ப வந்து அந்த நீர்ப்பையோட
தசை நார்கள் வந்து நஞ்சு போயும் வேலை செய்கிறதும் கம்மியாக இருக்கலாம். உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டு குறையலைன்னா திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உள்ள நம்ம எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, உள்ள டியூப் போட்டு பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லுங்க, அதை பார்த்துட்டு அது மாத்திரைகளை மாற்ற வேண்டியிருக்கும். சரி சார், எனக்கு 81 வயசாகுது. இப்ப போய் ஆபரேஷன் பண்ண முடியுமா? ஆப்ரேஷன்ல அது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ வாய் வழியா எண்டோஸ்கோப்பி சொல்றாங்கல்ல, டியூப் போட்டு உள்ள குடல்ல ஏதாவது அல்சர் இருக்கா கட்டி இருக்கான்னு பார்க்குற மாதிரி யூரின் போகிற பாதை வழியாக டியூப் போட்டு, அதுக்கு மயக்கெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு, மரப்பு மருந்து போட்டே பண்ணிடுவாங்க. உள்ள டியூப் போட்டு அந்த வந்து உள்ள கட்டி இருக்கா, ப்ராஸ்டேட் பெருசு எவ்வளோ பெருசு இருக்குது, எதனால் இந்த மாத்திரை போட்டும் அது கேட்கல அப்படிங்கிறத பார்த்துக்க. சார், நான் யூராலஜி தியேட்டரில் வேலை செய்யும் போது டாக்டர் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பண்ணிட்டு தான் என்னை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, நானும் அதே தியேட்டரில் வேலை செய்தேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு பிளாடர் சின்னதாக இருக்குது, யூரினை அடக்காதீங்க, எப்பப்பெல்லாம் யூரின் வருதோ அப்பெல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து நான் வந்து எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் போயிடுறேன். ஆனா இப்ப வயசு ஆக ஆக எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது. அந்த சிறுநீர் பை சுருங்கி இருந்தா அந்த பிரச்சனை அடிக்கடி வரும். இப்போ உங்களுக்கு வயசும் ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து தடையாக தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம டியூப் போட்டுக்கலாம், கத்தீட்டர் இல்லை, அது வேணா ரெகுலராக போட்டுக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா நீர்ப்பை அளவு ரொம்ப சுருங்கி இருந்ததுன்னா அது பெருசு பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் இருக்கு. ஆனால் இந்த வயசில் அது வந்து கொஞ்சம் அது சிரமமான காரியம் தான் பண்ணுறது. உங்களுக்கு மருந்து மாத்திரையில கேட்கலன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து கத்தீட்டர் போடுறது தான், டியூப் போட்டுக்கிறது. இப்போ வந்து எனக்கு அங்கே வந்து இது டான்சரின் ஆக்சிபுட்டின் பைனாஸ்டைடு இது 3 மாத்திரை கொடுக்குறாங்க. 12 வருஷமா சாப்பிட்டு நிற்கிறேன். சரியான மாத்திரை தான், கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. என்ன சார்? அந்த மாத்திரை கரெக்டு தான், 3 மாத்திரையுமே கரெக்டான மாத்திரை தான். அதான் இந்த 3 இது என்ன செய்யுது, நைட்ல நிறைய யூரின் போகுது, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் யூரின் போகுது. தண்ணி கூட குடிக்கிறது இல்லை நான். இப்ப தண்ணி நிறுத்தி வச்சு இருந்தாலும் ஒண்ணுக்கு அதிகமா போகுது. என்ன செய்யலாம் உங்ககிட்ட ஒரு சார்? உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்க வந்து மருத்துவரை வந்து நேராவே போய், நம்ம இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில தான் இருக்காங்க, அவங்கள வந்து நேர்ல போய் சந்திச்சு உங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்க வந்து நேர்லயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து நீங்க மேற்கொள்ளலாம் சார். நன்றிங்க சார். நன்றி. ஓகேங்க, முயற்சி செய்யுங்க சார். நன்றி சார். ஓகேங்க சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இந்த உணவு பழக்கத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைகளை தடுக்க முடியும் சார்? சாதாரண வீக்கத்தினால வர பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி நைட்டில் வந்து அடிக்கடி யூரின் போகிறது தான் அவங்களோட மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணீர் குடிக்கிற சைக்கிளை வந்து நம்ம மாற்றிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து இரவு படுக்கும்போது தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே தண்ணி குடிக்கிற அளவை குறைச்சிக்க கூடாது. ஆனால் அதோட குடிக்கிற முறைகள் வந்து கொஞ்சம் இயர்லியராக குடிச்சிடணும். ஒரு 6-7 மணிக்கு எல்லாமே நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சிறுநீர் கழிச்சிட்டு போகணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நம்ம அந்த டயூரிட்டிக்ஸ் எஃபெக்ட்ஸ் உள்ள பொருட்களை சாப்பிடணும். ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, காஃபி, இதெல்லாம் வந்து ஒரு 6-7 மணிக்கு மேலே குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் சுத்தமாக ஸ்டாப் பண்ணணும். மற்றபடி படுக்கிற முறைகளில் வந்து சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம நைட்டில் யூரின் அதிகமாக போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம படுக்கும்போது கால்லேருந்து வர ரத்தம் வந்து ரிட்டர்ன் வர ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு அதிகமாக போகிறதுனால யூரின் ப்ரொடக்ஷனும் அதிகமாகும், கிட்னிக்கு சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காலை வந்து உயரமாக வைக்காமல் தலையை உயரமாக வச்சு படுக்கிறது வந்து சில நேரத்தில் அவாய்ட் பண்ணும். ஓகேங்க சார். ஸோ நேர்களை சிறுநீர் பை ஆரோக்கியம் மற்றும் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து தான் டாக்டர் சுதாகர் அவர்கள் தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டர் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 227176 மற்றும் 227177 என்ற இந்த எண்கள்ல. ஸோ டாக்டர் ஒரு நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, சந்தேகத்தை சொல்லுங்க சார். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். ஹலோ டாக்டர், நான் சமீப காலமா சென்னை போயிருந்தேன். அங்க வந்து எனக்கு இடுப்புல வலி வந்த உடனே நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அவங்க என்ன கிட்னிக்கும் இதுக்கும் இரிட்டருக்கும் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி சின்ன 3 மில்லிமீட்டர்ல இருக்கு. எனக்கு வந்து மருந்து கொடுக்க முடியாது, கொஞ்சம் டயபெட்டிக்ஸா இருக்கிறதுனால கிரியேட்டின் 1.4 இருக்கிறதுனால எடுத்துடணும்னு சொல்லிட்டு இது பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது டியூப் போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட உடனே எனக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா யூரின் அது உள்ள வந்து ஸ்டண்ட் வச்சிருக்கோம், அதை 1 மந்த்துக்கு ரிமூவ் பண்ணோம்னு சொன்னாங்க. இப்ப இன்னும் ஒரு 20 டேஸ் தான் ஆகுது. எனக்கு என்ன இஷ்யூஸ்னா, எனக்கு தண்ணி குடிக்கும்போது 1 ஹவருக்கு 1 ஹவர் யூரின் வந்துடுது. அதுலேயே என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பார்க்கும்போது ப்ராஸ்டேட் மேலே மைல்டு என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. அதில் ஏதோ கால்சிஃபிகேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இதை கொஞ்சம் இந்த யூரின் போகிறது எப்போ நின்றுடுமா அந்த ஸ்டென்ட் எடுத்தா?
ரெண்டாவது எனக்கு மற்ற என்ன இஷ்யூஸ் இருக்குன்றத கொஞ்சம் சொல்றீங்களா விளக்கமா டாக்டர்? உங்களுக்கு அந்த ஸ்டென்ட் இருக்கும்போது அடிக்கடி யூரின் போகிறதுங்கிறது நார்மலான விஷயம் தான். நார்மலான விஷயம் தான். ஏன்னா நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் பிளட்டியா போயிடுச்சு 2-3 நாள். அதுக்கப்புறம் யூரின் நார்மல் ஆயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் சில சமயம் நான் கொஞ்சம் மருந்து சாப்பிட்றேன் சார். பிபிக்கும் சுகருக்கும் சாப்பிட்றேன். சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே கொஞ்சம் எல்லோயிஷா போகுது. வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க டாக்டர். அது நார்மல் தான். உங்களுக்கு ப்ராஸ்டேட் மைல்டு என்லார்ஜ்மெண்ட்டுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கான்னு தெரியும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டென்ட்டை எடுத்துட்ட பிறகு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எடுத்த பிறகு உங்களுக்கு இதே மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து அதுக்கான மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டென்ட் இருக்கும்போது அதை வச்சு நம்ம வந்து இது ப்ராஸ்டேட் தான் அதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஸ்டென்ட் எடுத்த பிறகு தான் நம்ம அதை எவாலுவேட் பண்ணணும். சரி, ஸ்டண்ட் எடுத்துறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்காது இல்லையா? அவங்க வந்து நார்மலா எனக்கு என்ன அதை உள்ள இது பண்ணி ஐ திங்க் லேசர்ல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட கையில கொடுத்தாங்க. அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி என்ன வந்து கால்சிஃபிகேஷன் ஆகுது கிட்னி இதுல ஸ்டோன் வந்ததுன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கால்சிஃபிகேஷன் இருக்குன்றாங்களா எனக்கு ப்ராஸ்டேட்ல? அது ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காதா? இஷ்யூஸ் இருக்காது. அது எல்லாருக்கும் நம்ம ஏஜ் ஆக ஆக அது மைல்டு என்லார்ஜ்மெண்ட் தான் சொல்றாங்க. மைல்டு என்லார்ஜ்மெண்ட் தான் சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் சொல்லலை எனக்கு. இப்ப ஸ்டண்ட் எடுக்கிறதுல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்? அவங்க இது கொடுப்பாங்களா? அனஸ்தீசியா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது உங்களுடைய இதை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. டாக்டர் பார்த்துட்டு அனஸ்தீசியா வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இல்லாட்டி இதுலயே அது எடுத்துனா அது பெயின்ஃபுல்லா இருக்குமா அனஸ்தீசியா கொடுக்கலன்னா? அது அவங்க டாக்டர் நீங்க எடுக்க போகும்போது அதை கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. பண்ணுங்க. மற்றபடி எனக்கு இது எடுத்துட்டு அப்புறம் அந்த ஸ்டாப் ஆனதான் நான் we can decide whether we have got some issues in the ப்ராஸ்டேட்னால ப்ராப்ளம் வருதாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நன்றி சார். ஸோ இன்னொரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க, பேசிடலாங்க சார். ஹலோ வணக்கம். வணக்கம், ஹரியானத்திலிருந்து கணேசன் பேசுறேன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட சந்தேகத்தை கேளுங்க சார். இணைப்புல இருக்காங்க சார், கேளுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 62 இயர்ஸ் ஆகுது சார். எனக்கு என்னன்னா அடிக்கடி யூரின் போச்சு ஒரு 5 இயர்ஸா. வின்டர் சீசன்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சு. அது பார்க்கும்போது எனக்கு டயபெட்டிக்கும் இருக்கு. ப்ளஸ் வந்து இன்னொரு தடவை ப்ராஸ்டேட் வந்து வீக்கத்தினால கூட வரும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஸ்லைட்டு இது ப்ராஸ்டேட்டோமெகலின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு சார். இப்போ எனக்கு என்னன்னா வந்து அந்த யூரினேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகணும். அதாவது யூரின் போன பிறகு உடல்ல வந்து எல்லாமே சக்தியெல்லாம் போன மாதிரி ஒரு உணர்வு இருக்குதா சார்? அது வந்து என்ன பிரச்சனை, எதனால அந்த மாதிரி இருக்கும்? எந்த மெடிசன் கொடுத்து இதை கியூர் பண்ணுமா, அப்படின்னா சர்ஜரிக்கு தான் நான் போயாகணுமா? அது உங்களுக்கு வந்து மைல்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க கரெக்டாக. இதுக்கான மாத்திரைகள் ஆரம்பித்தோம்னா சரியாகும். அப்படியா டாக்டர்? வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை லீட் பண்ணாதுல்ல டாக்டர்? இல்லை, மாத்திரை சாப்பிட்டா சரியாகக்கூடிய நிலைமையில தான் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஓகே. அப்போ டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருந்தாலும் இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை? டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருந்தாலும் இது வரதுக்கு ப்ராஸ்டேட்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, அப்படியே டாக்டர். சரி டாக்டர், வேற ஏதாவது இதுக்கு டயட் ஏதாவது எடுத்துக்கலாமா? நன்றி டாக்டர். நன்றிங்க. நன்றி. சிறுநீர்ப்பை ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். சிலர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி எல்லாம் குடிப்பேன், அது வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அதுவும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரவு நம்ம படுக்க போகிறது வரைக்கும் கூட தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாங்க சார்? இல்லை இது வந்து சரியான விஷயம் இல்லைங்களா? தண்ணீர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தேவைன்னா, நம்ம வந்து உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு மெயினாக வந்து நம்ம சிறுநீரோட ஃபங்க்ஷனே அதுதான். சிறுநீரகம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறது. அந்த கழிவுப் பொருட்கள் வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான யூரின் ப்ரொடக்ஷன் வந்து 1.2 to 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்ம வந்து முழுக்க வந்து யூரின் அந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றோன்னு அர்த்தம். ஸோ 1.2 to 1.5 லிட்டர் ஆஃப் யூரின் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 2.5 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். இது மினிமம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து எக்ஸ்ட்ரா டீஹைட்ரேஷன் ஆகிறோம், எவ்வளோ வேலை செய்கிறோம், வேர்வையில் எவ்வளோ லாஸ் ஆகுது, இதுக்கு அதை பொறுத்து நம்மளுடைய தண்ணி குடிக்கிற அளவும் வந்து மாறுபடும். நார்மலாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து 3 லிட்டர்ஸ் ப்ளஸ் பேஸ்ட் ஆன் நீட் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம். நார்மலாக அதிகமாக தண்ணி குடித்தா பிரச்சனையா அப்படின் போது
நார்மலாகவே நம்ம தாகம் எடுத்தால் தான் குடிப்போம், ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் சில பேர் என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 6 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கும்போது டயூரிசிஸ் ஏற்படுறதுக்கு, அதாவது கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக அதிகமாக வேலை செய்கிற வேண்டிய கட்டாயம் தள்ளும்போது நிறைய தண்ணி மட்டும் இல்லாமல் யூரினில் நிறைய உப்பும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் வந்து 3 லிட்டர்ஸ் ஆவரேஜாக வச்சுக்கலாம். அது ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறத பொறுத்து தெரிவிக்கலாம். குறிப்பாக வந்து அளவுக்கு எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யூரினோட கலரை பொறுத்து. நார்மல் யூரின் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், ஆம்பர் கலர்னு சொல்லுவாங்க, அதுதான். அதில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குன்னா நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ யூரின் கலரை வச்சு கூட நம்ம வந்து டிசைட் பண்ணி தண்ணி நிறையா குடிச்சிக்கலாம். ஓகேங்க சார். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணியவே வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அளவில்லாமல் குடிப்பாங்க சார். கேட்டனா வந்து என்னுடைய வெயிட்டுக்கு வந்து நான் இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறாங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருக்கும் நம்ம வெயிட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டாங்க சார்? இல்லை, ஏற்கனவே சொன்ன கால்குலேஷன் தான். வெயிட்டுக்கும் நம்ம இதுக்கும் வந்து பெருசிய கோரிலேஷன் இல்லை. மினிமம் 3, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய எஃபோர்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு 100 படி ஏறினாங்கன்னா அதில் அவங்க செலவழிக்கிற எனர்ஜி பர்ஸ்பிரேஷனை விட ஒரு உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஏறும்போது அவங்களோட ஸோ அந்த பொறுத்து தண்ணி தேவை அதிகப்படுமே தவிர நார்மலாக எல்லாருக்குமே வந்து மினிமம் 3 லிட்டரு ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன கணக்கு பிரகாரம் அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறாங்க, வேர்வை எவ்வளோ லாஸ் ஆகுது, இல்லை யூரினோட கலரை வச்சு அதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் தண்ணி அதிகம் குடிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் கண்டினியூஸாக அதிகமாக குடிக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, சிறுநீர்ப்பை ஆரோக்கியம் மற்றும் பிராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து டாக்டர் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது 6 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம் சிறுநீர்ப்பை ஆரோக்கியம் மற்றும் பிராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து தான். ஸோ நம்மோட ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் கிட்ட சந்தேகம் கேட்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். நான் சைக்கிள் இந்த உடற்பயிற்சி செய்ய சைக்கிள் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணுறோம் விடுவோம் டாக்டர். அது விடும்போது ஒரு பக்கம் பால்ஸ் வீக்கமாக இருக்கு டாக்டர். அது வீக்கத்தினால இப்போ நம்ம சைக்கிள் ஓடுறதில்லை டாக்டர். என்ன தானாக இதாகிடுமா, அதை ஆப்ரேஷன் பண்ணுவோம் டாக்டர்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்க்ரோட்டல்ஸ் எடிமா மாதிரி சொல்கிறீங்க, இல்லைன்னா அதோட டெஸ்டிஸ்லேருந்து வீக்கம் இருக்கலாம். அது வந்து சைக்கிள் விடுறதுனால வராது. சைக்கிள் விடுறதுனால ப்ராஸ்டடைட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த விர வீக்கம் அப்படிங்கிறது அதனால் வர்றதில்லை. அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தில் சரியாகுமா ஆப்ரேஷனான்னு பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட விரை வீக்கம் வந்து கிருமினாலையா, இல்லை நீர் கோத்துட்ருக்கா, இல்லை ஏதாவது அடிபட்டதுனால அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம். நன்றி நன்றி சார். ஸோ இன்னொரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேசலாங்க சார். ஹலோ வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இளம அலமுருகன். ஓகே சார், உங்க சந்தேகத்தை டாக்டர் சார் கிட்ட கேளுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தண்ணீர் வந்து நாங்க அதிகாலை தண்ணீர் குடிக்கும் போதே வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்போம் சார். அதனால என்ன நன்மைங்களா தீமைங்களா எனக்கு ஒரு ஓகே ஓகே அதே போல ஆமா, என்னுடைய பொண்ணு வந்து நைட்ல தூங்கும் போது அது தலைமோட்டில் வந்து ஒரு சொம்புல வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை எழுந்து தண்ணி சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் படுக்கும். அது என்ன டைம்ல எழுந்து தண்ணி சாப்பிடுன்னு தெரியல. ஓகேங்க, இரவுலயும் தண்ணீர் குடிக்கிறாங்க, அது ஏதாவது பிரச்சனை ஏற்படுமான்னு கேக்குறீங்க இல்லீங்களா? ஆமாங்க மேடம். அதே போல நான் வந்து அதிகாலையிலேயே தண்ணி மணி ஒரு 5 காலையில வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து வெறும் வயிற்றுல தண்ணி குடிப்போம் மேடம். ஓகே, டாக்டர் உங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு. நன்றிங்க சார். காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து ஒன்றும் ஆபத்தான பழக்கம் இல்லை. அது அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக அதுக்கான ஸ்டடீஸ் இல்லை. சில சமயம் ஒரு ரேர் ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அது காலையில் எழுந்து தண்ணி குடிக்கும்போது நம்ம வாயில் உள்ள சில கிருமிகள் வந்து நம்ம குடலுக்கு போகும். அதனால் அதுக்கு எதிர்ப்பானுகள் உருவாகும், ஆன்டிபாடிஸ் உருவாகும். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல சொல்கிறாங்க. பட் அது ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸில் எதுவும் அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அதே சமயம் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. நம்ம தண்ணி நிறையா குடிக்கிறதுனால சில பேருக்கு வந்து நிறைய அப்சர்வேஷனில் சொல்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி காலையில் கொஞ்சம் வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க ஏர்லி மார்னிங் தண்ணி குடிக்கும்போது அது கொஞ்சம் ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நைட்டில் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிற
அப்படின்றது அதாவது பிரச்சனைக்குரியவங்களுக்கு தான் நைட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறவங்க, குறிப்பாக ப்ராஸ்டேட் வீக்கம், வயசானவங்க, அவங்க தான் வந்து தண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுமே தவிர எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நைட்டில் தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது ஒரு ஆபத்தான பழக்க வழக்கமோ இல்லை குடிக்கக்கூடாதுங்கிற கட்டாயமோ இல்லை. ஓகே சார். ஸோ நேயர்களே, சிறுநீர் பை ஆரோக்கியம் மற்றும் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு தெளிவு பெறலாம். நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பை ஆரோக்கியம் மற்றும் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள் தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். ஓகே, உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். கண்டிப்பா டாக்டர், 2 கேள்வி இருக்கு. இந்த ப்ராஸ்டேட்ல வீக்கம் குறிப்பிட்டு ஆண்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறது ஜெனட்டிக்காவும் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி, ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்காவது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குன்னா இவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கா, அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஸ்டைல் இதுதான் காரணமா? அது ஒண்ணு. 2வது டாக்டர், இந்த சிறுநீர் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி ஹெல்த்தியா இருக்கிறவங்க சிறுநீர் கழிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமா ஃப்ரீக்வெண்டா சிறுநீர் கழிப்பாங்க, அல்லது அளவுக்கு அதிகமாகவும் ஃப்ரீக்வெண்டாவும் சிறுநீர் கழிச்சா அவங்களுக்கு சுகர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அண்ட் பிளட் சுகருக்கு எப்படி தொடர்பு இருக்கு? அண்ட் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம யூரின் போகும்பொழுது என்ன நிறத்துல இருந்ததுன்னா அது ஹெல்தி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நன்றி சந்திரசேகர் சார். உங்களோட முதல் கேள்வி வந்து ஜெனட்டிக்காக இது வருமானு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக கண்டிப்பாக வரும். ஜெனட்டிக்கில் என்ன பிரச்சனைனா அது இயர்லியாக வரும். இப்போ தாத்தாவுக்கு 80 வயசில் வந்துச்சுன்னா அப்பாவுக்கு 60 வயசில் வர்றதுக்கும் பேரனுக்கு 40 வயசில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சீக்கிரம் அதை வந்து அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். 2வது வந்து சுகர் இருந்தால் ஏன் யூரின் அடிக்கடி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா யூரின் நம்ம பாடியில் எப்படின்னா பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து 180 மில்லிகிராமுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து யூரின் வழியாக வெளியேறும். ஸோ யூரின் வழியாக வெளியேறும்போது அது வந்து யூரின் ப்ரொடக்ஷன், யூரின் வந்து வெறுமே சுகரை வெளியே தள்ளும் போது நீரையும் அதிகமாக எடுத்துகிட்டு வரும், தானாகவே வெளியே வர முடியாது. ஸோ அதனால் யூரின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் சுகர் இருக்கிறதுனால பிளாடர் இரிட்டேஷன் அதிகமாகும், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகி இரிட்டேஷன் அதிகமாகும். ஸோ அதனால் அடிக்கடி யூரின் போகிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு காமனாக இருக்கிற ஒரு தொந்தரவு, பாலியூரியா அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார். ஸோ இன்னொரு காலர் வராங்க, உங்களோடையும் பேசிடலாங்க சார். ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? நாங்கள் பாண்டியிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், பேர் சொல்லுங்க சார். ராஜேந்திரன். ஓகே, டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். டாக்டர் குட் ஈவினிங். வணக்கம் சார், சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இப்போ 67 இயர்ஸ் ஆகுது சார் ஏஜ். ஹலோ, உங்க கேள்வியை கேளுங்க சார். வந்துட்டு எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 2004 இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது. 2004 அது கொஞ்சம் அபுதாபியில் ஒர்க் பண்ணதில் அந்த டாக்டர் கொடுத்த டேப்லெட் சரியில்லாமல் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. ஓகேங்க, உங்க கேள்வியை தொடர்ச்சியா கேளுங்க சார். சரி, அதுனாக்கா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டேன் நான். இப்போ ஒரு 6 மாசம் பாத்ரூம் போகிறதுக்குள்ள ட்ராப்பாக வந்து யூரின் வந்துடுது. அதுக்கு நான் மெடிசன் எடுத்துக்கணுமா? இல்லை, முதல்ல செக் பண்ணணும். உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகிறதுக்குள்ளே யூரின் வருதுன்னா அது ப்ராஸ்டேட் சிம்டம்ஸா இல்லை இன்ஃபெக்ஷனா, ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கா, பல காரணங்களில் ஒரு வகையான காரணத்தினால இருக்கலாம். ஸோ முதல்ல வந்து டெஸ்ட் பண்ண டேல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைனாக்கா நான் முடிச்சிருக்கிறதுல இந்த நைட்டில் வந்துட்டு நான் பெட்லேருந்து எழுந்திரிச்சு போய் ஒரு 30 அடி இருக்கு வச்சு நான் பார்த்துருவோங்க. அது போகிறதுக்குள்ள 2-3 ட்ராப் வந்துட்டு. அதான் இந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூரின் டெஸ்ட் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம என்ன காரணம், ப்ராஸ்டேட் மட்டும்தான காரணமா, இல்லை நீர்ப்பையிலேயே வந்து பிரச்சனை இருக்கா, இல்லை சுகர் இருக்கா, இல்லை கல் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பொறுத்து அதை ட்ரீட் பண்ணலாம். இல்லை எதுவும் பெயின்லாம் இல்லை, யூரின்லாம் ஓயிட்டே தான் போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். ஒரு 300 ml கிட்ட பக்கத்தில் போகுது, 250-300 ml யூரின் போகுது. ஒரு 4 hours கொடுத்து தான் போனேன். 9 மணிக்கு சொல்கிறது புரியுது. உங்களோட பிரச்சனைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்த பிறகு தான் நம்ம வந்து சரியான டயக்னோசிஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்திரா ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் பேர் வரலாம். ஓபி திங்கள் செவ்வாய்
வியாழன் வெள்ளி 4 நாள் ஓபி இருக்கும். அங்கே ஓபியில் 23ஆம் நம்பர் ஓபிக்கு வந்து பாருங்கள். நன்றிங்க சார். ஸோ டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த யூரின் போகக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து நிச்சயமாகவே வந்து நிறையதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து இந்த சிறுநீர் பையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க சார்? டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கனையும் பாதிக்கும். அதாவது சிறுநீரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சிறுநீரகத்துலேருந்தே ஆரம்பித்தா கூட சிறுநீரக தொற்று வந்து ரொம்ப காமன். யூரினரி இன்ஃபெக்ஷன் அது வந்து கிட்னியே பாதிக்கும். கிட்னி உள்ள, அதாவது நார்மலாக சிறுநீரில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கிட்னியோட பாடியிலே பேரன்கைமாலேயே வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப சிவியராகி அது அரிச்சு வேலை செய்யாத அளவுக்கு ஆக்கிறதுக்கோ, இது எல்லாமே என்னென்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது, சர்க்கரை வியாதி வந்து கண்ட்ரோலை மீறி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது ஒரு பாதிப்பு. ரெண்டாவது சிறுநீர் பையில் பாதிப்பு அப்படின்னா மெயினாக நேரடியான பாதிப்புங்கிறது சிறுநீரக தொற்று தான், இன்ஃபெக்ஷன் தான். இன்டைரக்ட் பாதிப்பு அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீர் பைக்கும் வந்து அது வேலை செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து நர்வ் கண்டிஷனுக்கு தான் அது. ஸோ இந்த சுகர்னால் அதிகமாக இருக்கும்போது அந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து பாதிக்கப்படும். எப்படி நமக்கு வந்து கையில் புண்ணு வருது, காலில் அல்சர் வர மாதிரி அந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து பாதிக்கப்படும் போது சிறுநீர் பை அதோட ஃபங்க்ஷனை இழந்துடும். ரொம்ப நேரம் பை சுருங்கி போகிறது, இல்லை யூரின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி யூரின் போக முடியாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து யூரின் போக முடியாத அளவுக்கு தசை வீக் ஆகிறது, இது எல்லாமே வந்து டயபெட்டிக் சிஸ்டோபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அந்த பிரச்சனைனால பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க சார். ஸோ இந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் இவங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் பைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான வேறுபாடுகள் என்னங்க சார்? என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு வேற மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமாங்க சார்? ஆண்களுக்கு வந்து இந்த சிறுநீர் தொற்றுங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் காமன் கிடையாது, அன்லஸ் அவங்க வந்து ஏஜ் ஆகி டயபெட்டிஸ்லாம் இருக்கும்போது தான் வரும். பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு அடல்ட்ஹுட்டில் 18 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மெயின் வந்து நம்மளுடைய ஆண்களுக்கான சிறுநீர் கழிக்கக்கூடிய தூரம் வந்து அதிகம், ஒரு 24 சென்டிமீட்டர் வந்து யூரித்ரல் லென்த்னு சொல்லுவோம். பட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதே லென்த் வந்து 3 to 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட் டியூரேஷனுங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான அதாவது யூஸ்வலாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம மலை குடல்லேருந்து தான் பரவும். அதில் நம்ம அந்த ஹைஜீனிக் பார்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இவங்களுக்கு அந்த ட்ராவலிங் டியூரேஷன் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து அவங்களுக்கு அந்த குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப யூரின் அடக்கி போகிறதுனால கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஃபீமேலுக்கு வந்து பிளாடர் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ் டு மேல் பார்க்கும்போது இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்க சார். இந்த யூரினை அடக்கிறது அப்படின்றது இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு தாங்க சார். ஸோ எவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து யூரினை அடக்கி வைக்கலாம், இல்லை அடக்கி வைக்கிறது ரொம்ப தவறான செயலுங்களா? கண்டிப்பாக அடக்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் தான். அதுதான் பின்னாடி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு மூல காரணமாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு நாளைக்கு வந்து பகலில் நம்ம வந்து 5 to 6 டைம்ஸ் யூரின் போகிறதுங்கிறது நார்மல். அதே மாதிரி நைட்டில் 1 டைம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 7 டைம்ஸ் ஒரு நாளைக்கு யூரின் போகலாம். இதில் வந்து நார்மலாக யூரின் உற்பத்தி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஒரு மினிமம் 150 to 300 ml யூரின் இருக்கும்போது நம்ம யூரின் போகணும். அதுக்கு மேலே அடக்கணும்னா நம்ம வந்து வாலண்டரி கண்ட்ரோலில் தான் இருப்போம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நீர்ப்பை வந்து யூரினரி அர்ஜ் நம்ம பிரெயினுக்கு போகும்போது நம்ம நார்மல் கெப்பாசிட்டி வந்து 150 ml இருக்கும். 150 ml பிளாடரில் யூரின் இருந்ததுன்னா நமக்கு வந்து யூரின் போகிறதுக்கான அர்ஜ் வந்து பிரெயினுக்கு சொல்லுவோம். நம்ம அதை அப்போ வந்து நம்ம பிரெயின் சென்ஸ் பண்ணணும், நம்ம போகக்கூடிய இடத்துல இருக்கோமா, சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கா, போகலாமா அப்படின்றது. அப்போ தான் நம்ம வந்து வாலண்டரி கண்ட்ரோல் போவோம். நம்ம வந்து 300 வரைக்கும் நம்ம ஓரளவு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அது வந்து நமக்கு ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷனில் இருப்போம். அது வந்து 1 நாள் 2 நாள் கூட நம்ம அடாப்ட் ஆகிடும். பட் லாங் டேர்மில் அதே மாதிரி அடக்கி வச்சு யூரின் போகும்போது அந்த நீர்ப்பையோட ப்ரெஷர் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி அடக்கி போகிறது இல்லை லாங் டேர்ம் ட்ராவலில் இருக்கிறது வந்து 2 காமனாக இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட்டாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு லீக்கேஜ், யூரின் லீக்கேஜ் ஆகிறதுக்கு அடக்கி வைக்கும்போது அந்த பைன் கொஞ்சம் நஞ்சு போய் கண்ட்ரோல் இழந்து தானாகவே லீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்க சார். இந்த குழந்தைகளில் காணப்படக்கூடிய பொதுவான இந்த சிறுநீர் பிரச்சனைகள் என்னங்க சார், குறைபாடுகள் என்னங்க சார்? காமனாக வந்து அவங்களுக்கு வந்து யூரினரி லீக்கேஜ் தான் சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து நைட்டில் யூரின் போகிறாங்க, நைட்டில் திடீர்னு படுக்கையில் யூரின் போகிறாங்க, இல்லை யூரின் அடக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுது, ட்ரெஸ் நனையுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. யூஸ்வலாக யூரின் பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம பகலில் ஏற்படக்கூடிய சில பேர் வந்து பகலில் மட்டும் அடிக்கடி யூரின் போகிறாரு, ஆனால் நைட்டில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 90% வந்து அது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இல்லை பாடியோட ஒரு அடாப்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா பகலில் இருக்கிற ப்ராப்ளம் கண்டிப்பாக நைட்டில் இருந்தால் தான் அது வந்து ரியல் ப்ராப்ளமாக இருக்கும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு வந்து லீக் ஆகிறது, நைட்டில் ஃபுல்லாக யூரின் லீக் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு 5 வயசில் குழந்தைங்களுக்கு வந்து 15% இருக்கும். அதுமாதிரி 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் 1% வரைக்கும் இருக்கலாம். 15 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அப்நார்மல். பட் அந்த 15 வயசுக்குள்ளேயே அதுக்கான மற்ற காரணங்களை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிக்கணும். முதல்ல வந்து அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீர்ப்பையில் ஏதாவது அப்நார்மல் அனாட்டமி இருக்கா. சில பேருக்கு வந்து பிறவிலேயே என்ன ஆகும்னா யூரின் வர பாதை வந்து 2ஆக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்பின்டரை தாண்டி கூட கீழே இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூஸ் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அது சரியாயிடும். மெயினாக அவங்களுக்கு நாக்டர்னல் எனர்ஜிஸ், நைட் டைம் யூரின் போகிறது தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்க சார். ஸோ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த சிறுநீர் பையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க சார்? முதல்ல வந்து நம்ம கரெக்டாக யூரின் போகிறது தான் மெயின் விஷயம். பகலில் 5லேருந்து 6 தடவையும், நைட்டில் 1 தடவையும் கண்டிப்பாக யூரின். நைட்டில் 1 தடவை கண்டிப்பு கிடையாது, பட் 1 தடவைக்கு மேலே போனால் கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒன்று. 3வது, தண்ணீர் வந்து அளவாக 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணீர் குடிக்கிறது பழக்கமாக வச்சுக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் இந்த டயூரிட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நைட் சாப்பிட, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், காஃபி இதெல்லாம் வந்து ரொம்ப இரவு நேரத்தில் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரிச் ஃபுட்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸு, ஹை ஸ்பைசி ஃபுட்ஸு இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். டயபெட்டிக் இருக்கிறவங்க குறிப்பாக அதை வந்து ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது வந்து எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு மூல காரணமாக இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சு சிறுநீர்ப்பை ஆரோக்கியம் மற்றும் ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் குறித்து பல விஷயங்களை எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்கும் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள வந்து நிலையத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றிங்க சார். நன்றி.